அந்த மாதிரி விட்டிங்கன்னா அவங்க ஒவ்வொரு படமும் விக்ரமா டெலிவரி பண்ணுவாப்ல லோகேஷ். அவர் வந்து இல்லை இந்தாங்க இந்த 10 ஆர்டிஸ்டை வச்சு நீங்கள் படம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவருடைய இதில் விட்டால் டெஃபினட்டாக பண்ணுவார்ன்ற. என்ன நித்தின் எப்படி இருக்க ஏய் அப்படின்னு இதுதான் அவருடைய டோன். இப்பவே நம்பாமல் பேசுனது பிரகாஷ்க்கு தான், பிரகாஷ் ராஜ் சாருக்கு தான். இப்போ கூட போனோன்னா நான் ஃபர்ஸ்ட் சீன் பேசிட்டு செகண்ட் தேர்ட் சீன் போயிட்டு திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் சீன் பேசுவேன். அதை ரெக்கார்ட் பண்ணுறப்போ அவர் சொன்னார், இதுக்கு நீ அவார்டு வாங்க கதிர் அப்படின்னாரு. நான் பேசின ஆள் அப்படிப்பட்ட ஆள். ஒரே ஒரு படம் தான் அந்த மாதிரின்னா, ஒரே ஒரு படம் தான் விக்ரம். கதிர் நான் பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் டப்பிங்லாம் லேட் பண்ண எனக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல அந்த அளவுக்கு வந்து நினச்சுன்னா அந்த படம் சொல்லலாம். பில்லா 2ல வந்து வித்யுத் ஜமாலுக்கு ரஷ்யனே பேசியிருக்கேன், அதனால தாராளமாக பேசலான்னு அப்படி தான் போனது. 5 நாள் பேசினேன் கர்ணன். லெஜெண்ட்ஸ் தரோனா அவருடைய படம் வருது, அதுலேயே லால் சார் நடிச்சிருக்காங்க. அது ஒரு சர்ப்ரைசிங் இதுவாக இருக்கும். தமிழ் வில்லன்களுக்குள்ள வந்தா பிரகாஷ் ராஜ் இருக்காருன்னு. ஆமாம். ஸோ அவருக்குன்னு ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்கு, அது இங்க எல்லாருக்கும் தெரியும். பட் நீங்க அவருக்கு டப் பண்ணி அது இன்னொரு அவரோட வாய்ஸ்ங்கிற மாதிரி ரிசர்வ் பண்ண வச்சுட்டீங்க. அது எப்படின்னு இருந்துச்சு? அது வந்து எங்களை தான் சொன்ன மாதிரி இந்த ரிலாக்ஸ்னு ஒரு படம், ப்ளஸ் அப்புறம் ரிலாக்ஸ் ஆகுது டப்பிங் மூவி, அதாவது கன்னடா மூவி. அது கன்னடாவிலேருந்து தமிழ் டப் பண்ணாங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஆல்பம்னு ஒரு படம், பாலச்சந்தர் சார் இது ப்ரொடக்ஷனில் வந்தது ஆல்பம். அப்போ என்னாச்சுன்னா பிரகாஷ் ராஜ் சாருக்கு வாய்ஸ் ப்ராப்ளம், அப்போது ஏதோ சம் த்ரோட் ப்ராப்ளம். ஒரே ஒரு சீன் தான். ஸோ அதில் நான் பேசியிருந்தேன். அதே மாதிரி கண்ணான்னு ஒரு படம், அது பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஃபாதர் அண்ட் டாட்டர் இது அப்போ வந்தது. அதுலேயும் பிரகாஷ் ராஜ் சாருக்கு நான் தான் பேசியிருந்தேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் ஸ்க்ரீனில் ஒன்று பார்க்குறோம், இங்கே ஸ்க்ரீனில் ஒன்று பார்க்குறப்ப ஸ்க்ரீனில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒன்று பண்ணியிருப்பார். அந்த ஆர்டிஸ்டுடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய டெலிவரி ஸ்டைல், அப்புறம் 3வது வந்து அவருடைய வாய்ஸ். ஓகே, இது 3 தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டப்பிங்க்கு வந்து இது. அந்த வாய்ஸ் வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியும்னு பார்ப்போம். 2வது வந்து அவங்க டைலாக் டெலிவரி ஸ்டைல். அவங்க இதெல்லாம் வந்து இது பண்ணுறப்போ நீங்கள் ஒன்று பண்ணல நீங்கள் அதுவாகவே மாறுவீங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் நான் நினச்சிக்கிறேன் பிரகாஷ். ஏன்னா நான் நம்பாமல் பேசுனது பிரகாஷ்க்கு தான், பிரகாஷ் ராஜ் சாருக்கு தான். அது ஒர்க் அவுட் ஆன அது பண்ண ஒவ்வொரு படம் பண்ணல. ருத்ரமாதேவி, பரத் எனும் நான். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணப்போ இப்போ கூட போனோன்னா நான் ஃபர்ஸ்ட் சீன் பேசிட்டு செகண்ட் தேர்ட் சீன் போயிட்டு திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் சீன் பேசுவேன். ஏன்னா அந்த கேரக்டருக்குள்ள அந்த வாய்ஸ் டோனுக்குள்ள இறங்கி போய் வந்து உதாரணம்னா திருப்பி வந்து பேசுவேன். சொல்றேன், கடவுள் கொடுத்த கிஃப்ட், அவ்வளோதான். நீங்க ஸ்டேட் அவார்டு வாங்கின படம் பாண்டிய நாடு. ஸோ அந்த ஷரத் அவர்களோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்போ தான் ஷரத் சாருக்கு நான் பேசினேன், ஷரத் லோஹித் அஸ்வாக்கு. அது வந்து ரெக்கார்ட் பண்ணது துரைசாமி சார். அவங்க வந்து இப்போ பண்ணுறதில்ல, அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஒன் ஆஃப் தி அதை ரெக்கார்ட் பண்ணுறப்போ அவர் சொன்னார், இதுக்கு நீ அவார்டு வாங்க கதிர் அப்படின்னாரு. ஏன்னா அவர் சில என்ன சொல்கிறது ப்ளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணார், அதுக்கு பண்ணிவிட்டு அந்த அது வந்து ஆக்சுவலி ஷரத் லோஹித் அஸ்வா சார் பேசுறது வந்து நான் எந்த விதமான என்ன சொல்கிறது மெனக்கெடலும் தேவையில்லை. என்னுடைய நார்மலாக பேசுகிறத இன்னும் கொஞ்சம் டீப்பில் போய் பேசுகிறேன்னா ஷரத் லோஹித் அஸ்வா சார், அவ்வளோதான். அவருடைய வாய்ஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். ஸோ மற்ற வில்லன்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே யூனிக்காக தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு அழகிய தமிழ் மகன்ல விஜயோட அப்பா அப்படி சொன்னாதான் ஞாபகம் வரும். அது ஒரு ஃபன்னியான வாய்ஸ் தான். இது உங்களோட வாய்ஸே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வாய்ஸ் இருக்கு. அது எப்படி நீங்க மாத்துறீங்க? அதுவும் அகெயின் தனிகல பரணி சார் தான் ஆர்டிஸ்ட். அது தனிகல பரணி சாருடைய ஒரிஜினல் வாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ஏய் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, நான் தான் சொன்னேன்ல, இப்போ ஒரு ஆர்டிஸ்டுடைய ஒரிஜினல் வாய்ஸ் என்னன்னு பார்ப்பேன். நான் பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகுது. சில டைம்ஸ் வந்து செட் ஆகாமல் கூட போயிருக்கு சில இதெல்லாம். இல்லைங்க இது வேறு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணாத நல்லா இருக்கும்ட்டுலாம் நான் வாக் அவுட் பண்ணியிருக்கேன். அது வந்து செட் அந்த ஒரிஜினல் வாய்ஸ் எனக்கு ரெஃபரன்ஸ் மாதிரி ஒர்க் அவுட் இது யூஸ் ஆச்சு. ஸோ அது பேச ஆரம்பித்த உடனே செட் ஆச்சு. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஏய் அதில் இன்னொரு இது என்னென்னா, நிறைய படங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒன்று நான் வில்லன் இல்லை ஹீரோடைய அப்பாவாக இருப்பேன், ஹீரோயின் வந்து என் ஒய்ஃப் பேசியிருப்பாங்க. நீங்க வாய்ஸ் பேச வந்தீங்க, நான் குறுக்க வந்துட்டேன். இல்லை சார், அதுதான் அந்த டோன், அவருடைய டோனே அது. என்ன நித்தின் எப்படி இருக்க ஏய் அப்படின்னு இதுதான் அவருடைய டோன்.
ஸோ அங்கே அந்த ஸ்க்ரீன் அவர் பண்ணியிருக்கிறது என்ன பண்ணியிருக்காரோ அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுல ஒரு ஃபன்னான கேரக்டர் தான். பட் இன்னொரு படத்துல வில்லனா இருப்பாரு. அந்த டோன்ல நீங்க வில்லனிசமும் ஆமா காட்டுவீங்க. ஆமா ஆமா. அது எப்படின்னா ஃபன்னா நீங்க பண்ணிட்டீங்க, அது எப்படி வில்லனிசமாமா? ஒன்றுமே இல்லை, நான் அவங்க என்ன ஸ்க்ரீனில் பண்ணியிருக்காங்களோ அதை நாங்கள் இங்கே திருப்பி பண்ணுறோம், அவ்வளோதான். இது நான் அதை சொல்லுவேன், இவங்க சில டைம்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அது சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் எடுத்துக்கிட்டு வர்றது 50% தான், லைட்டுங்கிறது 50% தான். இந்த சவுண்ட் ஆட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு மேஜிக் கிரியேட் ஆகும். ஸோ அந்த அந்த சவுண்ட் ஆட் ஆகிறதுக்கு நீங்கள் ஏன் என்ன கூப்பிடுறீங்க? எத்தனையோ பேர் 2000 பேர் இருக்காங்க, ஏன் பர்டிகுலராக என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவருக்கு இப்படி பேசணும் சார், இவர் வந்து அதில் காமெடியாக பேசியிருக்காரு, இதில் அவரே தான் நடிச்சிருக்காரு, அதுக்கெல்லாம் நான் காமெடியாக தான் பேசுவேன், அதெல்லாம் வெளியே போடாட்டுருவாங்க. ஸோ அங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டர், அந்த ஆர்டிஸ்ட் அங்கே என்ன பண்ணியிருக்காரு, அதை நம்ம திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இதாகும். ஆனால் நீங்கள் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கீங்க, நிறைய ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு, தெரிகிற மாதிரி இருந்திருக்கு. பட்டு பேசி தெரியாமல் இருந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் இருக்கா? ஐயோ நான் கஷ்டப்பட்டு பேசினால தெரியலையே இது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீல்லாம் பண்ணல, ஆனால் இல்லை, அது வந்து அச்சே கீழே விழுந்துட்டா மண்ணு தான் ஃபீல் பண்ணன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த நான் பேசின ஆள் அப்படிப்பட்ட ஆள். ஒரே ஒரு படம் தான் அந்த மாதிரின்னா, ஒரே ஒரு படம் தான் விக்ரம். ஆமாண்ணா. விக்ரமில் வந்து அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது ஆக்சுவலி அந்த ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே என் வாய்ஸ் எடுத்தார் லோகேஷ் கனகராஜ். வந்து லோகேஷ்க்கு வந்து மாநகரம்லேருந்து பழக்கம் எனக்கு. லோகேஷ் நம்ம அருண் அலெக்சாண்டர் இறந்துட்டார், என் ஃப்ரெண்டு, அவர் மூலமாக தான் பழக்கம். லோகேஷ்க்கு என் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கதிரனை வச்சு இதை எடுத்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டே எடுத்துட்டாங்க. அப்புறம் ஷூட் போயிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து கமல் சார் ஃபீல் பண்ணாரு, இல்லை அது கேரக்டர் நான் பேசினா தான் கரெக்டாக இருக்கணும். கமல் சார் பேசியிருக்காரு, என்ன சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபைனல் எடுத்தாங்க. ஓகே ஓகே. ஏன்னா கமல் சார்லாம் பேசி எடுத்துட்டு டபுள் லேயர்லாம் போட்டு பார்த்துருக்காங்க. அப்போ கூட வந்து எல்லாருமே தெரிஞ்சிருது. இப்போ கதையில் வந்து ஆக்சுவலாக வந்து இறந்துருவார் ஆரம்பத்துலேயே. இப்போ தெரிஞ்சிட்டா அப்புறம் எங்கே இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் அவர் சாவ மாட்டார், வருவாருன்னு தெரியும். பட் அதை ஓப்பனாக இது காட்டினா அந்த இதுவே போயிடும் அப்படின்றதால கடைசியில் 2 நாளைக்கு முன்னாடி திருப்பி அது எடுத்தாங்க. பட் சொன்ன மாதிரி அப்போ நான் வெளியே சொல்லிக்கூட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூஸ் நடந்துச்சு, அப்போ நான் சொல்லிக்கூட முடியாது, ஏன்னா படத்துடைய எசன்ஸ் அது கெடுத்துரும். அதனால் தெரியாமல் போகிறது மட்டும் இல்லை, சொல்லக்கூட முடியாதடான்னு ஃபீல் பண்ண. இப்போ சொல்லிக்கலாம், இப்போ ப்ராப்ளம் இல்லை, சொல்லிக்கலாம். அந்த ஒரு படம் தான் அந்த மாதிரி. ஓகே. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக போய் கேஷுவலாக பண்ணி பெரிய ஹிட் கொடுத்த கேரக்டர்னா எதாக இருக்கும்? திமிருன்னு எடுத்துக்கூடாது. ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ வருஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக எதுவும் படுறதில்ல. அன்லெஸ் வந்து சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, பர்டிகுலராக மாரி செல்வராஜ், அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில அவங்கெல்லாம் தே வில் பி வெரி பெக்யூலியர். அதுதான் கொஞ்சம் மெனக்கெட்டு வந்து பண்ணுறது. மற்றது எல்லாமே வந்து போவேன், என் வாய்ஸ் ஓகே அப்படின்னா அது கேஷுவலாக இது பேசிட்டு தான் இது பண்ணுறது. அப்படி பார்த்தா நான் ஏதோ பேசிட்டு வந்தேன், எனக்கு பெருசாக கிளிக்காச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் தான், ரிலாக்ஸ் தான். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவர் சொன்னாருன்னு நான் பேசினேன். சரி வேணான்னு சொல்லியும் பேசுகிறாங்க, காசு வரப்போகுது, சரி எது பேசினது அப்படி தான் பேசினேன் நான். அதை கடைசியில் பார்த்தா ஒரு 2 நாள் கழித்து எனக்கு மருதுபரணி சாரே ஃபோன் பண்ணி, கதிர் நான் பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் டப்பிங்லாம் லேட் பண்ணால் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இருந்துச்சுன்னா அந்த படம் சொல்லலாம். சூப்பர்ண்ணா. நீங்கள் மாரி செல்வராஜ் பற்றி பேசும்போது லால் சாருக்கு நீங்கள் கொடுத்த வாய்ஸ் அது ரொம்ப பெக்குலியராக இருக்கும், அவருக்கு மேட்ச் ஆகி இருக்கும். ஸோ அதை சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து பெருசாக பேசப்பட்ட கேரக்டர் பைசன். ஃபஸ்ட்டு இது வந்து இதுதான், கர்ணன் தான். நிறைய பேர் எடுத்து செட் ஆகலை அவருக்கு. கடைசியில் தான் நான் போய் பேசி அப்புறம் செட் ஆகி, அப்போ நான் போய் பேசினப்போ கூட கேட்டாங்க, ஆனால் அந்த மாதிரி திருநெல்வேலி ஸ்லாங் பேசுவீங்களாண்ணா அப்படின்னு. நான் அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னேன், கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால் தேவ பாஷை கூட நான் பேசுவேன். ஏன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் லாங்குவேஜஸ் வந்து ரஷ்யன். பில்லா 2ல வந்து வித்யுத் ஜமாலுக்கு ரஷ்யனே பேசியிருக்கேன், அதனால் தாராளமாக பேசலான்னு. அப்படி தான் போனது. 5 நாள் பேசினேன் கர்ணன் பேசி முடிச்சுட்டு அப்புறம் வந்து மாரி சார்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு ஹாப்பியா சார் நீங்கள் வந்து, ஏன்னா நான் பேசிட்டேன், உங்களுக்கு ஹாப்பியா சார்? எனக்கு செட் ஆகலைன்னா ஃபஸ்ட் டேயே நான் வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன் சார். எனக்கு வந்து அந்த கேரக்டர் நான் திருப்பி பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு
நல்லா இருக்கு சார், நல்லா பேசியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிதான் அமைஞ்சது கர்ணன். கர்ணன் மூலமாக தான் மாமன் ஒன்று செட் ஆச்சு. பைசன் கேரக்டரை பற்றி சொல்லுங்க. பைசன் அஃப்கோர்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ மேக்ஸிமம் 9 out of 10 வந்து லால் அப்படின்னா சரி. எனக்கு ஒன்றும் பேசிக் லால் மட்டும் இல்லை, எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களுடைய எமோஷன்ஸை நம்ம கரெக்டாக வந்து டெலிவர் பண்ணிட்டோம்னா, அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக திருப்பி கால் வரும். பைசன் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இன்ஃபேக்ட் இது பண்ணும்போதே பசங்க நானே லால் சார் இருக்காருண்ணே அப்படின்ட்டு, நீங்களும் இது உங்களை கூப்பிடுவோம் டப்பிங் அப்போன்னு, அப்படி தான் போய் பேசுனது பைசன். சூப்பர். உங்களோட வாய்ஸே வந்து போல்ட் அண்ட் மெச்சூர்டு வாய்ஸாக இருக்கும். அண்ட் நிறைய வந்து ஏஜ்டான கேரக்டர்ஸுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க. பட் பில்லா 2ல வித்யுத் ஜமாலுக்கு எப்படி நான் மேட்ச் பண்ணீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யன் வேற நிறைய பேசிட்டு இருப்பாரு அதில். அதுக்கு வந்து அதுவும் வந்து எப்படின்னா, ஒரு ரஷ்யன் கான்சுலேட்ல இருந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க. ஓகே. அதுவும் நிறைய நாள் நடந்தது அந்த டப்பிங். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய நடுவில் இருக்கும். ரஷ்யன் அடாப்ட் பண்ண முடிஞ்சதாலையா இல்லை என் வாய்ஸ் செட் ஆனதால அவங்க வந்து இது பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன மாதிரி தான், ஆர்டிஸ்டுடைய வாய்ஸ் என்ன அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது கிளிக் ஆகிடுச்சுன்னா வாய்ஸ் அப்ரூவ் ஆகும், பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்படி தான் வித்யுத் ஜமாலுக்கு வந்து இது பண்ணது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய வாய்ஸ் டீப் தான், தனிக்கலை பர்னி சார்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த அடாப்டேஷன் இருக்கணும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. நான் இந்த ஒரு வாய்ஸில் எப்படி இருக்கு, இது மட்டும்தான் நான் பேசுவேன். எங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற தெரிஞ்சுட்டா, நாள்தோறும் நான் ஆள் மாறுவேன்னு கமல் சார் பாடியிருப்பாரு சகலகலாவில். நாங்கள் ஆள்தோறும் ஆள் மாறுவோம். அது அந்த அபிலிட்டி வந்து ஒரு கெமிலியானிக் அபிலிட்டி. ஸோ அது வந்து எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த அபிலிட்டி எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கோ அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து தே வில் ஷைன். இப்போ நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், கொஞ்சம் ஜாலியாக திஸ் ஆர் தட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. நான் கேட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு உங்களோட வாய்ஸஸ் தான் திஸ் ஆர் தட், இதுவா இல்லை இதுவான்னு நீங்கள் சூஸ் பண்ணு. பிரகாஷ் ராஜா இல்லை சரத் பாண்டியனாடா? மம்புல மாட்டி விட்றீங்களா? நீங்க வாய்ஸ் தானே, நீங்க சொல்லலாம்ல. ரெண்டுமே நான் தான். ரெண்டுமே நீங்க ரொம்ப பிடிச்சது அப்படி அப்படி பார்த்தா பிரகாஷ் ராஜா 300 ஸ்பார்டன்ஸா ஷேர்கானா ஜங்கிள் புக் ஷேர்கான்? ஸ்பார்டன்ஸா போராவா ராக்குக்கு பேச போராவா தாருக்கு பேசுனதா? சாரி, தார் போரா. ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் போரா. எது வந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் இது போரா. ஆமா. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் மூவிஸ் இதுவா இல்ல அதுவா? அதே மாதிரி தான். மாநகரமா கைதியா விக்ரமா மாஸ்டரா? விக்ரமா லியோவா? விக்ரமா கூலியா? சூப்பர். நான் முடிவு பண்ணது முன்னாடியே கேட்கும்போது விக்ரம் தான். இல்ல ஜெனரலாவே நிஜமாவே விக்ரம் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேண்டாஸ்டிக் ஸ்கிரிப்ட் வொர்க். முக்கியமா அந்த இன்டர்வல் பிரேக் எல்லாமே நீங்க படமாவே பாத்தீங்கன்னா, இப்ப கூட நீங்க ஒரு 3/4 படம் வந்து அதே இன்ட்ரெஸ்டோட பார்க்கலாம். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளவு நல்லா பண்ணிருப்பாப்ல லோகேஷ். அந்த சர்ச் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் ஆஃப்டர் நமக்கெல்லாம் தெரியும் கமல் சார் அதனால செத்துருக்க மாட்டாரு, வருவாருன்னு தெரிஞ்சாலும் அந்த மொமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருப்பாப்ல. ரொம்ப நல்லா இருக்கும். ஒன் ஆஃப் தி மாநகரம், அதாவது லோகேஷ் வந்து தி பெஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மாநகரம். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஹைப்பர்லிங்க் சப்ஜெக்ட் எடுத்து அதை அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாப்புல. கைதி ஃபென்டாஸ்டிக் லைன். ஒரு கைதி வந்து போலீஸ்காரங்களை காப்பாற்றுறான் அப்படின்றது ஒரு ஃபென்டாஸ்டிக் லைன். கைதி. விக்ரம் வந்து அல்டிமேட் லோகேஷ். ரேங்க் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கைதி தான் இருக்குமா? கைதியா இல்ல மாநகரமா? இல்ல மாநகரம், கைதி, விக்ரம். அதுக்கப்புறம் மாஸ்டர், லியோ. அது வந்து இப்படி இந்த கிராஃப் வந்து இறங்கிட்டே இருந்துச்சு. பாவம், அது என்ன சொல்றது? ஓகேண்ணா, அது அவர் மாதிரி குறை சொல்ல முடியாது. சத்தியமா அவருடைய ஸ்டைல்ல விட்டா நான் இன்னைக்கும் சொல்றேன், விக்ரம் மாதிரி பல விக்ரம் டெலிவர் பண்ணுவார் லோகேஷ். ஒரு சர்க்கிள் என்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எனக்கு தெரிஞ்சு அது வந்து பெத்தட்டிக் தான். ஏன்னா ஒரு இதில் ஒரு சர்க்கிளில் மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் ப்ரெஷர்ஸ் வந்து டம்ப் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கைதி பண்றப்பெல்லாம் வந்து அந்த படத்தை நல்லா எடுக்கணும்ன்ற இது மட்டும்தான் இருந்திருக்கு. மாநகரம்லாம் ரொம்ப கம்மியான ஸ்டார்காஸ்டிங் தான். ஸ்டார்காஸ்ட் இது. நீங்க விக்ரம் எடுத்துக்கிட்டாலும் அதே தான். விக்ரம்ல வந்து எதனால விக்ரம் ஹிட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, கமல் சாரே லோகேஷுடைய ஒர்க்ல இன்டர்ஃபியர் பண்ணலன்னு நினைக்கிறேன் அது விக்ரம்ல. ஏன்னா லோகேஷுடைய ட்ரீட்மெண்ட் வந்து வேற ஒரு புது கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்போ. ஸோ அது வந்து அவர் அந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் வந்து இன்டர்ஃபியரே பண்ணக்கூடாது. அவங்க ஸ்டைலில் அவங்க என்ன கேட்குறாங்க அந்த மாதிரி விட்டிங்கன்னா அவங்க ஒவ்வொரு படமும் விக்ரமா டெலிவரி பண்ணுவாப்புல லோகேஷ்.
அவர் வந்து இல்லை இந்தாங்க இந்த 10 ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் படம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவருடைய இதில் விட்டால் டெஃபினட்டாக பண்ணுவார்ன்ற என்னுடைய ஒப்பீனியன். சூப்பர்ண்ணா. அடுத்து வந்து மாரி செல்வராஜோட படங்கள் திஸ் ஆர் தட், அதே மாதிரி பரியரும் பெருமாளா கர்ணனா? ஷியோ ஏங்க ஒவ்வொன்றும் பியூட்டிஃபுல்லுங்க. இதில் எது அப்படி பார்த்தா கர்ணனா மாமன்னனா? மாமன்னன். ஓகேண்ணா. மாமன்னனா வாழையா? வாழையா பைசனா? பைசன். அடுத்தடுத்து ஏன்னா அவர் இவால்வ் ஆகிட்டே இருக்காருங்க. ஓகே. மாரி செல்வராஜ் வந்து ஒன் ஆஃப் தி நான் பிரமிச்ச ஒரு டைரக்டர். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ சில பேர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவர் சாதி படம் எடுக்கிறாரு அதுதான். ஐ சி அன் எக்ஸலண்ட் கிரியேட்டர். மாமன்னனில் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பார், அது நிறைய பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அது ஒவ்வொரு படத்துலையும் அவர் வந்து அந்த சிம்பாலிசம் வைப்பார். மாமன்னனில் ஒரு ஷார்ட் இருக்கும், அந்த சின்ன பையன் கனவுல வந்து ஒரு மரம், அதில் வந்து ஒரு குழந்தை பொம்மை வந்து தூக்கில் தொங்குற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பார். நான் இன்னி வரைக்கும் எனக்கு ஹாண்ட் பண்ண அந்த ஷார்ட். ஓகே. ஹீ இஸ் அன் எக்ஸலண்ட் கிரியேட்டர், பியூட்டிஃபுல் கிரியேட்டர், எக்ஸலண்ட் டைரக்டர், ரொம்ப நல்ல டைரக்டர். அடுத்து வந்து வெற்றிமாறன் வேஸ் லோகேஷ் கனகராஜ், 2 பேரோட படங்கள் சொல்ல போகிறேன். அதில் எது பெஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சது. மாநகரமா பொல்லாதவனா? மாநகரமா பொல்லாதவன். கைதியா அசுரனா? கைதி. விக்ரமா வட சென்னையா? விக்ரம். மாஸ்டரா ஆடுகளமா? ஆடுகளம். லியோவா விடுதலையா? விடுதலை. கூலியா விடுதலை 2 கொஞ்சம் டஃப் இது, ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ஸ்கேல் தான். இதுக்கு பாதி அதுக்கு பாதின்னு வச்சிடலாம் அந்த கொஸ்டினுக்கு மட்டும். ஏதாச்சும் ஒன்று இல்லை, அப்படி பார்த்தா விடுதலை 2 இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 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 ரெவல்யூஷனரி அந்த மாதிரி இருந்தது அஃப்கோர்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ் த மூவி இருக்குது. நான் ஒரு படத்தை வந்து டெஸ்ட் பண்ணி கேரக்டர்ஸ் மட்டும் ரிவீல் பண்ணுறேன், அது என்ன படம் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஓகேண்ணா. இது ஒரு அழகான லவ் ஸ்டோரி. ஹீரோயின் லவ்வை புரிஞ்சிக்காமல் அலைய விடுற ஹீரோ, 2 பேரை லவ் பண்ணுற ஹீரோயின், லவ்வால் ஏமாந்து போகிற வில்லன், காதலுக்காக ஹீரோவை கொலை பண்ணுற வரைக்கும் போகிற வில்லன், வில்லன் கூட கை கோக்குற ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோயின் யார் கூட சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நல்ல ஒரு மேஸ் மாதிரி வச்சிருக்கீங்க. ஹீரோக்கும் அவர் தம்பிக்கும் நடக்கிற சில பிரச்சனைகள் தான் படமா இருக்கும். புது படமா இருக்கு, புதுசு. டுவெட்டா? ஆனா அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியே கிடையாது. ஓ ஓகே ஓகே ஓகே. இல்ல தெரியல. கடைசிக்குள்ள வந்து நீங்க அந்த படத்தோட வில்லன். நான் அந்த படத்தோட வில்லனுக்கு வாய்ஸ் கொடுத்தீங்க. வாய்ஸ் கொடுத்துருக்கேனா? அப்ப நீங்க தான் வில்லன். தெரியலையே என்ன படம். போரா. எந்திரன் தான் அந்த படம். ஓ, எந்திரன் லவ் படமா மாத்திட்டேன். ஓகே 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 ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கடைசியாக ஆடியன்ஸ் கிட்ட அஸ் ஏ டப்பிங் ஆர்டிஸ்டாக உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சுக்கலாம். லெஜெண்ட்ஸ் சரவணா அவருடைய படம் வருது, அதுலேயே லால் சார் நடிச்சிருக்காங்க. அது ஒரு சர்ப்ரைசிங் இதுவாக இருக்கும். ஏன்னா ஒரு சரவணன் சாருடைய இது செகண்ட் ஃபிலிம் இல்லை, பட் டோட்டலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிராஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசினதில் எனக்கு அப்படி தெரிஞ்சது. ஏன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. ஸோ அது வரப்போகுது. அடுத்து இன்னும் ஒரு 2-3 படம் பேசியிருக்கேன், வரணும், அதெல்லாம் வரணும். நான் சொன்ன மாதிரி அசோக் செல்வன் சார் படம் நடிச்சிருக்கேன், அது நெக்ஸ்ட் இயர். இன்னும் மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இனிமேல் தான் திருப்பி இது கமிட் ஆகும். ஓகே, சூப்பர். நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆக்டராக பண்ணுங்க, டைரக்டராக சீக்கிரம் வாங்க. நான் அடுத்து அதை வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக திரும்ப இங்கே வரேன். தேங்க்யூண்ணா. ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூண்ணா. ஓகே, அண்ட் Cloud7 வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ வெரி மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், அஃப்கோர்ஸ் புது வியூவர்ஸ்க்கு. பி ஹாப்பி. தேங்க்யூ.